அனைவருக்கும் வணக்கம். மல்லி சத்தம் போடாமல் வீட்டிலேயே உட்காந்துருக்கலாம். அதாவது எங்கன்னா அன்னபூர்ணி வீட்டில் தான் போய் உட்கார சொன்னார் விஜய். ஆனால் அந்த பேச்செல்லாம் கேட்காம அவங்க வந்து நம்ம எதையோ சாதிச்சிடணுன்னுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே தானே பழி போடுதாங்க. அதாவது இந்த ராஜியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க, மல்லி மேலே ஒரு அபாண்டமான பழி. அதாவது இந்த ரேணுகாவை கீழே தள்ளி விட்டது மல்லி தான் அப்படிங்கிறத சொன்னதுனால இப்போ வந்து விஜயும் சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு மல்லி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா எதுக்காக நம்ம போய் அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டில் உட்காரணும், அது அப்படிலாம் உட்காந்தோம்னா அது பயந்து ஓடுத மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோ எப்படியோ அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே போலீஸும் கேட்குறாங்க, வந்து விசாரிக்கிறாங்க மல்லி எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் தான் மல்லி அப்படின்னு சொல்லி மல்லியை அப்படியே வராங்க. அதாவது இந்த எலி பொறிக்குள்ள எலி மாட்டின மாதிரி தான் மல்லி வந்து. அவங்க பேசாமல் வீட்டில் உட்காந்துருந்தா விஜய் ஏதாவது பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் போலீஸ் விடாது அப்படிங்கிறது மல்லி ஒருவேளை புரிஞ்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் வந்து எந்த தப்புமே நம்ம பண்ணலை, அதனால் தைரியமாக நம்ம போய் என்ன நடந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம், அப்படி என்னதாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவை மல்லி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ அதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா மல்லி அரெஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. விஜயால் அந்த இடத்துல வேறு எதுவும் பண்ண முடியலை. அப்போ அந்த இடத்துல ராஜி இவங்ககிட்ட தான் கெஞ்சி பார்ப்பாங்க. அவங்க தான் கல் நெஞ்சக்காரங்களாச்சு. அவங்க எந்த விதத்துலையும் மல்லி மேலே விழுந்த பழியை வந்து விழுந்ததாகவே தான் இருக்க வைக்கணும், அதில் தான் மல்லியை மாட்டி விடணும் அப்படின்னு ஒரு முடிவில் தீர்க்கமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ரகு அவர் நினச்சதை சாதிக்கிறார். அதாவது ரேணுகா விஷயத்தில் அவங்களுக்கு அதாவது அவங்க அந்த மனநலம் பாதிச்சிருக்காங்க, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் டாக்டர் பொய்யான ரிப்போர்ட்டோ கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து மல்லி உள்ளே இருக்கிறாங்களா, லாக்கப்பில் இருக்கிறாங்களா, இப்படியே விட்டால் அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்கள வெளியெடுக்கணும்னா மனோகர் வந்து ட்ரை பண்ணுறாரு பெயில் எடுக்கிறதுக்கு. ஆனால் அங்கே வந்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர் அந்த லேடி எஸ்ஐ வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை விட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன வேணும், எவிடன்ஸ் தான் மெயினாக வேணும். அப்போ எவிடன்ஸ் யார்கிட்ட இருக்குது, வெண்பாட்ட தான் இருக்குது. அது வெண்பாவுக்கே இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வெண்பா அதை வந்து யதார்த்தமாக பார்ப்பாங்க அவங்க மொபைலில். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது தன்னை சுற்றி அப்படிங்கிறதே புரியலை. இருந்தாலும் மல்லியம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மல்லியம்மா தான் வந்து ரேணுகாவை கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. மல்லியம்மா அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியும். அப்போ இதுக்கு இடையில் அந்த குழந்தை மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதோட வீடியோலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து உண்மை தெரியும். ஏன்னா அவங்க எடுத்த மொபைலில், அவங்க வச்சுருந்த மொபைலில் கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னென்னா அந்த ரேணுகாவுக்கும் மல்லிக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்டாக பதிவாயிருக்கும். அப்போ அந்த விஷயத்தை எடுத்து தான் அவங்க டாடாட்டையோ இல்லை அது வெண்பாவே டைரெக்டாக கொண்டு போலீஸில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து வெண்பாவால் மல்லி வந்து வெளியே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இங்கே வந்து யார் இவங்க ரஞ்சிதா முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிரும். ஒரு விஷயத்தில் என்ன நடக்குது, அவங்களுக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னா, அதாவது இந்த ரகு நினச்சது நடக்குது. ரேணுகாவுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அவங்கள அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் அனுப்ப தான் போகிறாங்க. அதாவது அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும், ரேணுகா பழைய மாதிரியே தான் அந்த அதாவது மனநலம் பாதித்து அந்த குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் வந்து டாக்டரோ வேறு யாரோ கண்டுபிடிச்சிருவாங்களா, இல்லை டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த விஷயத்த கொஞ்சம் லேட்டாக விஜய்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு ஹை எபிசோடாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. எப்படியாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மல்லியை வந்து ஒரு நாள் கூட லாக்கப்பில் வச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி வெளியே எடுத்துருவாங்க, வெளியே வீட்டுக்கும் வந்துடுவாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.